ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்க வீடியோ வந்து மைக்ரோனேஷியாவில் இருக்க பலாவுங்கிற ஒரு ஐலாண்டு. இது வந்து நம்ம தமிழ்நாடு மாதிரி தான். இங்கே இருக்க மக்கள் எல்லாருமே மரவள்ளிக்கிழங்கு அப்புறம் மீன் இது தான் சாப்பிடுவாங்க. சேம் அதே மாதிரி தான் இங்கேயும் இருக்கும். கிளைமேட் எல்லாமே ட்ராபிக்கல் கிளைமேட்டு. மழையும் பெய்யும், வெயிலும் அடிக்கும். ஆனால் டெய்லி மழை பெஞ்சிட்டே இருக்கும். அப்புறம் இங்கே வந்து ஃபுல்லாக மரம், செடி, கொடி இப்படி தான் எங்கே பார்த்தாலும் இருக்கும். கடல், ஒரு குட்டி மால்தீவ்ஸ் மாதிரி இந்த இடம். இங்கே உள்ள மக்கள் எல்லாருமே நம்ம நாட்டில் உள்ள பழைய காலத்து மக்கள் மாதிரி எல்லாருமே வெத்தலை போடுவாங்க. ஒரு ஹை ஆஃபீஸர்ஸ்லேருந்து ஸ்கூல் படிக்கிற பையன் வரைக்குமே எல்லோரும் வெத்தலை தான். இப்போது நான் ஸ்கூலில் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். அப்போ என் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கிளாஸ் முடித்ததும் அவங்களால வெத்தலை இல்லாமல் இருக்க முடியாது. எல்லாருமே வெத்தலை போட்டுட்டு தான் அடுத்த இதுக்கு போவாங்க. ஒரு சின்ன பிரேக்காக இருந்தாலும் வெத்தலை தான். அந்த மாதிரி இங்கே. அப்புறம் இங்கே வந்து கோழியெல்லாம் காட்டுக்கோழி மாதிரி, நம்ம ஊரில் உள்ள சிறுவிடை கோழியெல்லாம் இங்கே காட்டுக்கோழி மாதிரி அதுவாக எங்கேயாச்சும் முட்டை போடும், அதுவாக குஞ்சு பொரித்து வெளியே வரும், அதுவாட்டே அது குஞ்சு மேய்ச்சிட்டு அப்படி இருக்கும். யாருமே கண்டுக்க மாட்டாங்க. யாருமே அதை பிடிச்சி கேஜில் போடணும் அப்படி எதுவுமே கிடையாது. அது ஜஸ்ட்டு காட்டுக்கோழி மாதிரி இந்த இடம் ஃபுல்லாகவே ஸ்ப்ரெட் ஆன மாதிரி இருக்குது. இனி வர வீடியோவில் வந்து இங்கே உள்ள மக்களோட பழக்க வழக்கங்கள், இங்கே உள்ள வேலை வாய்ப்பு, நாங்கள் இங்கே எப்படி வந்தோம், அந்த ஸ்டோரி எல்லாமே நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். பை பாய்.